இப்ப ஏன் அழுவுற? நீங்க இப்படி சொன்னா அழுக வராதா? சீதா, வலி குறைஞ்சிருச்சா? பறந்து போச்சு பாஸ், போயே போச்சு. சோ ஹாப்பியா? இல்ல பாஸ், நாட் ஹாப்பி. ஏன்? இந்த அன்பும் நீங்களும் என்னைய விட்டு போயிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ். பரதநாட்டியத்துல நான் ஜெயிக்கலன்னா எல்லாமே காணாம போயிரும் பாஸ். ஆனா எப்படின்னு மட்டும் கேட்காதீங்க பாஸ். நான் ஜெயிச்சே ஆகணும். எனக்கு நீங்கதான் உதவி செய்யணும் ப்ளீஸ் பாஸ். சரி, காரணம் கேட்க மாட்டேன். நாளையில இருந்து உன் கூட நானும் வருவேன். நீ ஜெயிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் பண்ணுவேன். உனக்கு உறுதுணையா நான் இருப்பேன். நீ கண்டிப்பா ஜெயிப்ப, சரியா? இது போதும் பாஸ், இந்த ஒரு வார்த்தை போதும். பரதம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம்னு எல்லா ஆட்டத்தையும் ஆடி அசத்திருவேன். இது போதும். 10 மணி நேரம் மூச்சு விடாம ஆடுவேன். யூ டோன்ட் வரி பாஸ், நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிப்பேன் பாஸ். முத்தாரம்மா மேல சத்தியமா நான் ஜெயிப்பேன். ஓகே ஓகே, நாளைக்கு டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கும். உன் கால் வலி சரியாகலைன்னா நான் ஒத்தடம் கொடுக்கவா? பாஸ், ஒத்தடம் கொடுத்தா பத்தாது, அது கூட ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ். சீதா ஜெயிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணேன். அது என்னோட கடமை. பாஸ், கலக்கிட்டிய பாஸ். இந்த டயலாக் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும். சாகுற வரைக்கும் பத்திரமா இருக்கும். அக்கா, கேட்டியல? நல்லா கேட்டுக்கிட்டியல? நீயும் ஞாபகம் வச்சுக்கோ. பாஸ் என் ஹஸ்பண்ட், சீதா பாஸோட வைஃப். புதுசா சொல்ற? காரணம் இருக்கு. ஆமா ஆமா, சீதா சொல்றதுலயும் காரணம் இருக்கு. பாஸ், இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன சொல்ல சொல்ற? நான் யாரு பாஸ்? என் வைஃப். அது எப்படி? ராமண்ண, நீங்க வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்க. சித்தி வரட்டும், போட்டு கொடுக்கறேன். ஐயா, வாங்க நீ. பாஸ், சித்தி வந்ததும் ஏன் கேட்ட பூட்டினியன்னு நீங்க கேக்குறீங்க. வாங்க. நான் கத்து கொடுக்க வந்திருக்கேன். போதும் போதும், முதல்ல நீ கிளம்பு. மாமா, இப்படி போதையில கூட்டிட்டு வருவீங்க? சீதா, என்ன இப்படி இருக்காரு? இவர்கிட்ட நீ என்ன கத்துக்க போற? ட்ரிங்க்ஸ் பண்ண வேணா கத்துக்கலாம், வேற என்ன சித்தி கத்துக்க முடியும்? குடி போட்டி தான் வைக்கணும். ஏய், அதுக்கு தான் துரைமாமா இருக்காருல்ல. உங்களுக்கு என்ன, நான் என்னமோ கத்துக்கிறேன். மாஸ்டர் வாங்க மாஸ்டர், கிளாஸுக்கு லேட் ஆயிருச்சு. ஏய், இந்த ஆள உள்ளெல்லாம் விட முடியாது. ஏன் உள்ள விட மாட்டீங்க? உன்னை பார்த்தா பரத மாஸ்டர் மாதிரியே இல்லையே. என்ன பண்ணா நம்புவீங்க? பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்க. மரியாதையா போயிடு. எதுக்கு போகணும்? இல்ல, நீ சேர்ந்து போ. இத மகா சொல்லட்டும். மகா, நான் போட்டுமா? நீ போக சொன்னா
நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். என்னன்னு இது? இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு அதுவும் பொண்ணு நல்லா இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து டான்ஸ் கத்து கொடுக்க சொல்றீங்க. இது குடும்பமா இல்ல டிராமா மேடையா? இதுக்குதான் நான் அங்கன போக இருந்தேன், நீங்க தான் போக விடல. இப்ப மாஸ்டரையும் உள்ள விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆளு உண்மையாவே பரதம் கத்து கொடுக்குற டான்ஸ் மாஸ்டரா? எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு எல்லாம் டவுட் இல்ல. உனக்கு டவுட் இல்லைன்னா அதுக்காகலாம் நாங்க அலோவ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? நீ கிளம்பி போணும். ஆடி காட்டுங்க. உண்மையான பரத கலைஞரா இருந்தா அலோ பண்ணுவாங்க. உங்களால முடியுமா? முதல்ல ஸ்டெடியா நிக்க சொல்லு. ஏ தையல், உன் மாஸ்டர் ஆட சொல்லு பார்க்கலாம். ஒரு குத்தாட்டம் போட சொல்லு, என்ஜாய் பண்ணலாம். மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர், நீங்க ஆடுங்க. மாஸ்டர், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் இங்கீதம் தெரியாதவங்க. குறிப்பா அந்த மகாலட்சுமி இருக்காங்களே, அவங்கதான் இந்த போட்டிக்கே காரணம். அதான் பார்க்கும்போதே தெரியுத. நீ எதுக்கும் பயப்படாத. ஆ, ஆ, ம். இந்த போட்டி நடக்கும். ஆனா உனக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் நடுவுல இல்ல, எனக்கும் அந்த மகாலட்சுமிக்கும் நடுவுல. நான் மகாலட்சுமியை தோக்கடிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். மாஸ்டர், அவங்களுக்கு பரதநாட்டியம் ஆட தெரியாதே. மாஸ்டர், சித்தி எப்படி உங்க கூட போட்டி போட்டு ஆடுவாங்க? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இவருக்கு கொஞ்சம் போதும் அதிகமாயிடுச்சோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, எனக்கு எவ்வளவு அடிச்சாலும் ஏறாது. நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு தான் புரியல. பரதம் ஆட போறது சீதா, அந்த பக்கம் ஆட போறது அந்த கேர்ள்ஸ் தான். ஆனா போட்டி எனக்கும் மகாலட்சுமிக்கும் தான். புரியுதா? ஓ, நீங்க அப்படி வரையலாம் மாஸ்டர். பாஸ், நான் ஜெயிச்சா உங்க சித்தி தோத்து போனதா தானே அர்த்தம். அதத்தே மாஸ்டர் வேற மாதிரி சொல்லுதாங்க. மாஸ்டர், எப்படியாவது சீதாவை இந்த போட்டியில ஜெயிக்க வச்சிருங்க. மாஸ்டர், உங்க கையில தான் சீதாவோட வாழ்க்கையே இருக்கு. ஆமா மாஸ்டர். இங்க பாரு, தனியா ஆடுறதோட உன் கூட ஜோடியா ஆடினாதான் நல்லா இருக்கும். ஐயோ, பாஸுக்கு அந்த அளவுக்கு ஆட வராதே மாஸ்டர். அத நான் பாத்துக்கிறேன். ஆடாதவங்கள ஆட வைக்கிறது தான் என் வேலை. ஐயோ மாஸ்டர், கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு சுட்டு போட்டாலும் டான்ஸ் வராது. நான் நினைச்சா வரும். மாஸ்டரே நினைச்சிட்டாங்களே பாஸ், அப்புறம் என்ன? சும்மா இருக்கியா? நான் எப்படி சீதா ஆட முடியும்?
ஓகே பாஸ், நாம ஜெயிக்கிறோம் பாஸ், ஜெயிக்கிறோம், ஜெயிக்கணும். பாஸ், உங்க சிரிப்பையும் உங்களையும் நான் விட்டு கொடுப்பேனா? ஆஹா, நெவர் பாஸ். அது ஆங்கிலத்துல எப்படி சொல்றது பாஸ்? ஐ வில் நெவர் கிவ் அப். அதேதான், ஐ டு. பாஸ், நான் ஒத்தடம் கொடுக்கறேன், வலி சரியாயிரும். ஒத்தனம் கொடுத்தாலாம் வலி சரியாகாது. பாட்டு பாடினாதான் சரியாகும். அப்போ நீங்க பாடுங்க, நானும் கூட சேர்ந்து பாடுவேன். செக்யூரிட்டி, இங்க வாயா. ஐயா, என்னையா இங்க உட்காந்துட்டீங்க? உள்ள வாங்கய்யா. ஐயா, கண்ட இடத்துல நான் கால் வைக்கிறது இல்ல. அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி சீதா கூட்டிட்டு வா. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடன போட்டி ஆரம்பிக்க போகுது. நீங்க உள்ள போனீங்கன்னா கண் குளிர பார்க்கலாம். சீதாம்மா வேற ஆட போறாங்க. அவங்க எப்படி ஆட போறாங்களோ. ஆனா சீதா அம்மா ஆடுனா சோக்கா தான் இருக்கும். அத நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க தயவுல நான் கண் குளிர நடனத்தை பார்ப்பேன். உள்ள போலாங்களா? உதப்படாம நீ போய் அவளை கூட்டிட்டு வா. போடா. ஐயா, சீதா அம்மாவே வந்துட்டாங்க. எப்பா, எப்படி இருக்கீங்க? இருக்க. உள்ள வாங்கப்பா. எடி சீதா, எதுக்கு உள்ள வரணுங்க? இடி உள்ளுக்கு வரப்படாதுன்னு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். நீ கிளம்பி வா, போலாம். என்ன அங்கிள், வெளியே உட்காந்துட்டீங்க? உள்ள வாங்க. மன்னிச்சுக்கிடுங்க மாப்பிள்ள, இந்த வீட்டுக்குள்ள நான் கால் வைக்க மாட்டேன். மனசு ஒவ்வாது. சீதா, எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு கிளம்பி வா. எங்க வரணும்? நம்ம வீட்டுக்கு தான். இங்க இருந்து என்ன பண்ண போற? வாழ்ந்ததெல்லாம் போதும், கிளம்பி வா. என்னாச்சுப்பா, ஏன் சூடா இருக்கீங்க? பாஸ், பரதநாட்டிய போட்டியை பத்தி சொல்லுங்க. அம்மா, நான் சொல்லிட்டேன் தாந்தி. ஏய், இந்த செக்யூரிட்டி என்ன சொன்னா தெரியுமா? நீ எப்படி ஆடுவேன்னு நினைச்சாலே ஷோக்கா இருக்குமா. சோக்கா? அம்மா, நான் அப்படி சொல்லலமா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னமா. அவர்தான். போய் வேலையை பாருங்க. என்ன சார்? சீதா, இப்ப கிளம்பி போனாதான் விடியறதுக்குள்ள போக முடியும். பட்டுன்னு கிளம்பி வா. நான் எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். நீ வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும், அசிங்கப்படாம வந்துரு.
என்ன பேசுறீங்க அங்கிள்? எனக்கு சுத்தமா புரியல. பாஸுக்கு சில உண்மைங்க தெரியாதே. தெரிஞ்சா நல்லதுக்கே இல்ல. பாஸ் நீங்க போங்க, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். எனக்கு பதில் சொல்லுங்க. ராம், நீ சரியாதான் கேக்குற. நான் தான் காரணம். ஆமா ராம், எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் காரணம். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், தெரியுமா? இவங்க யாருமே கிடையாது. நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். மகடா நீ சித்தி. ரிலாக்ஸ். சித்தி சித்தி என்ன பாருங்க. ராம், என்ன மன்னிச்சிரு. சித்தி மகா, ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சித்தி. சித்தி டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிரு ராம், சரியா? என்ன சித்தி நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. வேண்டாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். நீ சீதா கூட சேர்ந்து ஆட வேண்டாம். சீதா பண்றது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த போட்டிக்கு நான் சம்மதிச்சேன். இல்லனா இதெல்லாம் நான் ஏன்டா பண்ணணும்? நான் சம்மதிப்பேனா ராம்? சித்தி ப்ளீஸ் சித்தி நீங்க பதட்டப்படாதீங்க. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. அமைதியா இரு மகா. சித்தி ஓகே சித்தி, நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். நான் ஆடல சித்தி, நான் ஆடல. ரிலாக்ஸ் மகா. மகா, வாவ், செம்மையா நடிச்ச. நீ மட்டும் இப்படி நடிக்கலனா ராம் நிச்சயமா சந்தேகப்பட்டிருப்பான். மகா, ராம டான்ஸ் ஆட விடாம பண்ணிட்டீங்க. நான் சீதா கூட சேர்ந்து பரதநாட்டியம் ஆட மாட்டேன். பாஸ் இப்படி சொன்னா எப்படி? நீங்க சேர்ந்து ஆடினா தானே நான் ஜெயிக்க முடியும். நீ ஜெயிக்க வேண்டாம், நீ தோத்து போ. நான் தோத்தா உங்களை விட்டு போயிடுவேன் பாஸ். போ, நீ இங்க இருக்க வேண்டாம், போயிடு. ராம், என்னடா பேசுற நீ? 2 பேரும் சேர்ந்து தானே பிராக்டிஸ் பண்ணீங்க. இப்ப முடியாதுன்னா எப்படி? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் சீதா கூட சேர்ந்து ஆட மாட்டேன். மது, நீங்க எதுக்கு போகணும்? நீங்க வாங்க. நீங்க போயிட்டீங்கன்னா சித்தி ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க. இதுக்கு மேலயும் நீ ஆடணுமா? ஆடி ஜெயிக்க முடியுமா? சீதா, வேற ஏதாவது கொஞ்சம் யோசி. கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியாது சீதா. மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துரு. நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம். முடியாது. சீதாவுக்கு வாக்கு முக்கியம். நான் தனியா ஆடி ஜெயிப்பேன். முத்தாரம்மா எனக்கு துணையா இருப்பா. நான் ஆடுவேன், ஆடியே தீருவேன். அர்ச்சனாக்கா, இங்க என்ன நடக்குது? மகா, நம்ம வெற்றி கன்ஃபார்ம் ஆயி போச்சு. ராம் தான் சீதா கூட சேர்ந்து ஆட மாட்டேன்னு சொல்லிட்டானே. அண்ணே, என்னவா இருந்தாலும் ராமு உன் வளர்ப்புனே. அதானே, மகாவை தோக்கடிக்க ராமுக்கு எப்படி மனசு வரும்? நான் தான் புரிஞ்சுக்காம ராம திட்டி விட்டுட்டேன். மகா, நீ அடிச்சா கூட ராம் வாங்கிப்பான். மகா, அந்த குடிகார மாஸ்டரோட முகத்தை பாரேன். தையக்காரியோட தோல்வி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மகா, தையல்காரிய மட்டும் இல்ல, அந்த தையல் மிஷினையும் சேர்த்து அனுப்பிடணும். அந்த சத்தத்துல தூங்க முடியல. மாஸ்டர், ராம் ஆடலையா? எது கேக்குற? சும்மா கேட்டேன் மாஸ்டர். சீதா தனியா ஆடினாலும் ஜெயிப்பான். கத்து கொடுத்தது நீங்களாச்சே மாஸ்டர். கண்டிப்பா அவ ஜெயிப்பா. ரிசல்ட் என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மாஸ்டர்.
ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. போட்டியின் முதல் சுற்று ஆரம்பமாகிறது. ஒண்ணு இல்ல இந்த ஐஸ் வச்சு கண்ணுல ஒத்தனம் கொடுத்தா இங்க பாரு. சரியா மாப்பிள்ள சொல்றாருல சீதா இரு நான் மருந்து போடுறேன். இரு ஒண்ணு இல்ல பாரு. அவங்க சீதா சதி பண்ணி பொடிய தூக்கிட்டாங்க. சீதா கண்ணை திறந்து பாரு. சீதா இங்க பாரு. கண்ணு முழிச்சு பாருமா. கண்ணு முழிச்சு பாருமா. மாப்பிள்ளை பாருமா. என்னால கண்ணு முழிக்க முடியல. சீதா முடியலையா? சீதா இங்க பாரு. நீ பொறுமையா கண்ணை தோற. நான் டிராப் போடுறேன். சரியாயிடும். சரியா? பொறுமையா கண்ணை தோற. ஒண்ணு இல்ல அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல சரியா போயிடும். ஒண்ணு இல்ல அவ்வளவுதான். சரியா இருமா. சரியா. நீ டான்ஸ் ஆடணும் சீதா. ஆடி ஜெயிச்சாகணும். மறந்துடாத. சீதா உன்னால முடியும் சீதா. கண்டிப்பா உன்னால முடியும். கண்ணை திறந்து பாருமா. ஏம்மா கொஞ்சம் கண்ணு முழிக்க முயற்சி செய்யுமா. உன்னால முடியும். அம்மா முத்தாரம்மா மேல சத்தியம் பண்ணிட்டல்ல. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா. கண்ணு முழிமா. என்னால முடியலப்பா. கண்ணு எரியுதுப்பா. தீயா எரியுதுப்பா. சீதா இங்க பாரு. சீதா ஒண்ணு இல்ல சீதா. சரியாயிடும். நீ பாரு நான் தான் சொல்றேன்ல. சரியாயிடும். சீதா இங்க பாரு. ஒண்ணு இல்ல சீதா. பாஸ் என்னால ஆட முடியாது பாஸ். என்ன மன்னிச்சிருங்க பாஸ். முத்தரமனு கருணை காட்ட மாட்டேங்கிறா. நான் தோத்துட்டேன். சீதா அழாதம்மா. சீதா ஒண்ணும் இல்ல. சீதாவுக்கு பதிலா நீ ஆடனா ஒத்துப்பாங்க. நீ மட்டும் ஆடலாம்டா. இங்க பாரு சீதா. என்னடா பண்றது? சீதாவால ஆட முடியாதுடா. முடியாது. சீதாவுக்கு பதிலா நீ ஆடனா ஒத்துப்பாங்கடா. நீ மட்டும் ஆடலாம்டா. மாப்பிள்ள என் பொண்ணு பாவம். ஏதாவது பண்ணுங்க. என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ள. உங்க மேல உசிரே வச்சிருக்கா. மாப்பிள்ள சீதா சத்தியத்தை மீற மாட்டேன் மாப்பிள்ள. உங்களை விட்டு போயிருவா மாப்பிள்ள. என் மானத்தை காப்பாத்த வாக்கப்பட்டா. அந்த வாழ்க்கை பறி போயிடும் மாப்பிள்ள. ஏதாவது பண்ணுங்க மாப்பிள்ள. தாயே முத்தாரம்மா. அம்மா தாயே முத்தாரம்மா நீ இருக்கல. தாயே காப்பாத்துமா. சீதா அழாதம்மா. எனக்கு பயமா இருக்கு. அழாத கொஞ்சம் இரு. உனக்கு என்னம்மா ஆச்சு? நான் என்ன செய்ய? மாப்பிள்ள ஏதாவது பண்ணுங்க மாப்பிள்ள. என் பிள்ளைய காப்பாத்துங்க மாப்பிள்ள. ஒரு 5 minutes பாப்போம். அதுக்குள்ள வரலனா
அஞ்சலி பிரியாவை ஜெயிச்சதை அழிச்சிடலாம். சீதா சீதா என்ன செய்யுது உனக்கு? சீதா மாமா டேய் மாமா என்னடா ஆச்சு? வலிக்குது மாமா. ஐயோ மாமா முடியல. டேய் மாமா ஐயோ ராம் வலிக்குது சீதா, வலிக்குது வலிக்குது என்னாச்சு பாஸ்? வலிக்குது. பாஸ்க்கு என்னாச்சு? சீதா வலி தாங்க முடியல. பாஸ்க்கு என்னாச்சு மாப்ள. கேளுங்க. என்ன பாருங்க மாப்ள. என்னாச்சு மாப்ள? வலிக்குது மாமா. என்ன நெஞ்சு வலிக்கா? ஆமா திடீர்னு நெஞ்சு வலியில துடிக்கிறா சீதா. நீ ஆடலன்னு அதுவும் ராமுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஆமா பயங்கரமா வலிக்குது. பாஸ் பாஸ் எனக்கு ஒண்ணும் ஆகல பாஸ். எனக்கு ஒண்ணும் ஆகல. பாஸ் என்ன பாஸ்? அப்பா அப்பா சீதா அப்பா, டாக்டர் என்னால வலி தாங்க முடியல சீதா. சீதா அப்பா, என்ன டாக்டர் பாரு சீதா. கூப்பிடுங்கப்பா. என்னால முடியல பாஸ். சீதா அப்பா டாக்டருக்கு கால் பண்ணுங்க யாராவது. பாஸ். சீதா நீ ஏதாவது ஹாஸ்பிடல் போலாமா? டேய் டேய் என்ன பாடுறா மாப்ள ஹாஸ்பிடல் போலாமாடா? இல்ல இல்ல என்னால கார்ல உட்கார முடியாது. பாஸ் பாஸ் சீதா ஒண்ணும் இல்ல சீதா பாஸ். எனக்கு பயமா இருக்கு சீதா. சீதா என்ன பாரு சீதா. சீதா என்ன பாரு சீதா. சொல்லுங்க மாஸ்டர், யாரு வெற்றி பெற்றாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. ஜெயா நீயே சொல்லு. நீ தான் சொல்லணும். இந்த போட்டியில அதி அற்புதமா ஆடி சீதா வெற்றி பெற்றுள்ளார். ஐயோ ஆமா சரிப்பா. மதுவா நான் உங்க கூட வரல. சீதா கண்டிஷன் படி நான் இங்க இருக்க கூடாது. அதானே சீதா உன்னோட கண்டிஷன்? அப்பா கூட போகலனா வேற எங்க போக போற? சூர்யா வீட்டுக்கு போகட்டும். அதான மது வீடு. அவன் தான் சரியில்லைங்க அல்ல. அங்க எதுக்கு போகணும்? அது வா போவோம். நான் தான் சொல்லதல்ல உங்க கூட வரமாட்டேன்னு. அக்கா நீ அப்பா கூட போ. உனக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கு. கேட்டா நீ தாங்க மாட்ட. ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். பேசாம அப்பா கூட போ. அப்பா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் எங்க இருக்கணும்னு நீ டிசைட் பண்ணாத. நான் இங்க இருக்க கூடாது. அதுதானே உன்னோட கண்டிஷன். இங்க இருக்க மாட்ட போதுமா? அக்கா நீ பாக்குறது எல்லாம் உண்மை இல்ல. நீ கேக்குறது எதுவுமே உண்மை இல்ல. நிஜம் புதஞ்சு கிடக்கு. சொன்னா கேளு. நீ யாரி? நீ யார் என்ன கைட் பண்ண? ஏட்டி உன் வேலையை பாரு.
நான் போய்க்கிறேன். மது, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். பாஸ், அப்பா கூட போ சொல்லுங்க. எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்றேன். மது, நீங்க இங்கே இருங்க.